ரிஷப ராசி நேயர்களுக்கு வணக்கம். 2024ஆம் ஆண்டிற்கான ராசி பலன். இன்று ஜூலை 10. இந்த ஒரு நாளானது புதன்கிழமை. இந்த புதன்கிழமையில் ரிஷப ராசி நேயர்களுக்கு எந்த விதமான கெடுதல்கள், அது மட்டுமல்லாமல் எந்தெந்த விதமான நன்மைகள் நடக்கும், அதை பற்றி நாம் இந்த வீடியோவில் முழுமைக்கும் காணலாம். நீங்கள் இந்த ஒரு நாளில் இந்த ஒரு தெய்வத்தை நினைத்து அதற்கு அப்புறமாக இந்த ஒரு தெய்வத்துக்கு இந்த ஒரு செயலை செய்துவிட்டு அதற்கு பிறகு இந்த ஒரு நாளை நீங்கள் தொடங்கினீர்கள் என்றால் அந்த ஒரு நாளானது உங்களுக்கு மிகவும் பிடித்தது போல் அமையும். இந்த சனி வக்ர பயிற்சியானது நடைபெற்று கொண்டிருக்கிறது. ரிஷப ராசி நேயர்களுக்கு இந்த 2024ஆம் ஆண்டானது அதிக அளவில் பணமானது சேருகின்ற நாளாக அமையும். நீங்கள் எந்த விதமான தொழிலை தொடங்கப் போகிறீர்கள், அது மட்டுமல்லாமல் இருக்கிற தொழிலிலிருந்து வேறொரு தொழிலை செய்யவோ அல்லது இருக்கிற கடையை நீங்கள் டெவலப்போ செய்ய போகிறீர்கள் என்றால் நவம்பர் மாதம் வரை அதை நீங்கள் தள்ளி போட வேண்டும். ஏனென்றால் சனி பயிற்சியானது நடைபெற்று கொண்டிருக்கிறது. இதனால் நீங்கள் அகலக்கால் வைப்பது என்பதை நீங்கள் தவிர்த்து கொள்வது என்பது மிகவும் நல்லது. அது மட்டுமல்லாமல் இன்றைய நாளில் உங்களுக்கு உங்களுடைய பேச்சால் அதிக அளவில் கெடுதல்களானது ஏற்படும். அது எப்படிப்பட்ட கெடுதலாக இருக்கும் என்று காண்பதற்கு முன்பாக மறக்காம நம்ம ஜோதிட சேனலுக்கு நீங்கள் புதிய பார்வையாளராக இருந்தீங்க அப்படின்னா மறக்காம நம்ம ஜோதிட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வைத்துக் கொள்ளுங்கள். அப்பொழுதுதான் நாம் தொடர்ந்து பதிவிடுகின்ற வீடியோக்கள் அனைத்துமே உங்களுக்கு தினசரி ராசி பலன்கள் தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கும். நீங்களும் இதனை தெரிந்து கொள்ளுங்கள். உங்களுக்கு தெரிந்த ரிஷபராசி நேயர்களுக்கும் இந்த ஒரு வீடியோவை ஷேர் செய்து அவர்களையும் இந்த சில செயல்களை செய்து வர சொல்லுங்கள். இந்த ஒரு வீடியோவையும் அவர்களை முழுமையாக பார்க்க சொல்லுங்கள். இதனால் இந்த ஒரு நாளில் என்னென்ன நன்மைகள் கெடுதல்கள் வரும் என்பதை அவர்கள் தெரிந்து கொள்வார்கள். ரிஷபராசி நேயர்களுக்கு உங்களுடைய பேச்சில் கவனம் வேண்டும். அதாவது உங்களுக்கு தெரிந்த, அதாவது ரொம்ப சீக்ரெட்டான, உங்களுக்கு பிடித்த விஷயங்களை நீங்கள் மற்றவரிடம் கூறவே கூடாது. அது தொழில் ரீதியான விஷயங்களாக இருக்கலாம். அடுத்து நீங்கள் என்ன செய்ய போகிறீர்கள், உங்களுடைய வீட்டில் நடக்கின்ற சண்டை சச்சரவுகள், உன் கணவன் மனைவிக்குள் ஏற்படுகின்ற பிரச்சனைகள், குடும்பத்தில் ஏற்படுகின்ற பிரச்சனைகள் என்று எதுவாக இருந்தாலும் அதை நீங்கள் உங்களுடைய விரும்பிய நபரிடமோ அல்லது உங்களுக்கு பிடித்த நபரிடமோ, உங்களுக்கு மிகவும் அதாவது நம்பிக்கையான நபரிடமோ நீங்கள் கூறினீர்கள் என்றால் அதனால் உங்களுக்கு தேவையில்லாத பிரச்சனைகளானது எழவும் வாய்ப்புகளானது இந்த ஒரு நாளில் இருக்கின்றது. எனவே நீங்கள் உங்களுக்கு தெரிந்த விஷயங்களாக இருக்கட்டும், தெரியாத விஷயங்களாக இருக்கட்டும், எதை பற்றியும் நீங்கள் மற்றவரிடம் இந்த ஒரு நாளில் கூறவோ பேசவோ வேண்டாம். இப்படி பேசினீர்கள் என்றால் மற்றவர்களே அதனை பற்றி தவறாக சொல்லியிருந்தாலும் அந்த ஒரு செயலான அந்த ஒரு செயலினால் உங்களுக்குத்தான் தேவையில்லாத அவமானமானது ஏற்படும். எனவே இந்த ஒரு நாளில் இந்த ஒரு செயலை செய்வதை நீங்கள் தவிர்த்து கொள்ளுங்கள். அதற்கப்புறமாக இந்த ஒரு நாளில் உங்களுக்கு பணமானது அதிக அளவில் தேடி வரும். அது மட்டுமல்லாமல் இந்த ஒரு நாளில் நீங்கள் எந்த ஒரு காரியத்தை தொடங்கினாலும் காரியத்தை தொடங்குவதற்கு முன்பாக சிவனை நீங்கள் மனதார நினைவுங்கள். அருகில் சிவன் கோவில் இருந்தாலும் சிவன் கோவிலுக்கு சென்று இந்த ஒரு செயலையும் நீங்கள் செய்து விடுங்கள். சிவன் கோவில் அருகில் இல்லை என்று கூறுபவர்கள் உங்களுடைய வீட்டில் சிவனை மனதார நினைத்து கொண்டு இந்த ஒரு செயலை ரிஷபராசி நேயர்கள் செய்ய வேண்டும். சிவனை நினைத்து இந்த ஒரு செயலை செய்துவிட்டு அந்த ஒரு நாளை நாம் தொடங்கினோம் என்றால் அந்த நாளானது நாம் எதிர்பார்க்க முடியாத அளவிற்கு நமக்கு நன்மைகளை தேடி கொடுக்கும் நாளாக நமக்கு அமையுமாம். எனவே தவறாமல் நீங்களும் இதனை செய்து வாருங்கள். சிவனுக்கு நீங்கள் வில்வ இலைகள் இருக்கிறது அல்லவா, இந்த புதன்கிழமையில் முடிந்தால் அருகில் உள்ள சிவன் கோவிலுக்கு 10 ரூபாய்க்காவது நல்லெண்ணெய் பாக்கெட்டை நீங்க வாங்கி கொடுக்கணும். அதை வச்சு சிவனுக்கு அபிஷேகம் பண்ணும் பொழுது உங்களுக்கு அவ்வளவு நன்மைகளானது நடக்குமா. உங்களுக்கு எவ்வளவு பெரிய கெடுதல் நடக்க வந்தாலும் அதை சிவன் தடுத்து விடுவாராம். நீங்க அந்த வில்வையிலையும் வாங்கி கொடுக்கறதுனால சிவனோட மனதை குளிர்ச்சி அடைந்துருமா. இதனால் உங்களுக்கு இந்த ஒரு நாள்ல எந்த விதமான கஷ்டங்களும் துயரங்களும் பிரச்சனைகளும் வராம இருக்குமா. அவ்வளவு சக்தியானது இந்த ஒரு நாளில் இருக்கின்றது. எனவே தவறாம இந்த ஒரு நாளில் நீங்கள் சிவனுக்கு உங்களால் முடிந்த நன்மைகளை செய்யுங்கள். உங்களுக்கு தெரிந்த ரிஷபராசி நேயர்களுக்கும் இந்த ஒரு வீடியோவை ஷேர் செய்து அவர்களையும் இதனை செய்து வர சொல்லுங்கள். மறக்காம நம்ம சேனலுக்கு நீங்கள் புதிய பார்வையாளராக இருந்தீங்க அப்படின்னா மறக்காம நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வைத்துக் கொள்ளுங்கள். அப்பொழுதுதான் நம் தினசரி பதிவிடுகின்ற வீடியோக்கள் அனைத்துமே தொடர்ந்து உங்களுக்கு நோட்டிபிகேஷனாக வந்து கொண்டே இருக்கும். அன்பு நேயர்களுக்கு நன்றி.